ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜனவரி மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது? 10லே குரு வந்தால் பதவி பறிவு. ஐயா போதும் ஐயா. ஜனவரி மாதத்திலிருந்து உங்களுக்கு என்ன நடக்கும்? மீண்டும் பணி இங்கே தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. ரொம்ப அழகான ஒரு விஷயமோ அது பிரச்சனையானா அது தரும் விளைவுகள் விபரீதமாக இருக்கும். எந்த குரு 9ஆம் இடத்து குருவோ, இந்த 9ஆம் இடத்து குரு பகவான் என்னென்னலாம் தருவார்? ராசி தான் பார்க்குறார், உங்கள் உடம்பு தாங்க பார்க்குறாரு. உங்களுடைய 9ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்க்குறார். இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. இது ஒன்று தான் கொஞ்சம் ப்ராப்ளம். ஏன்னா செவ்வாய் பகவான் காசை கொடுக்கக்கூடியவர், அவர் 3ஆம் இடத்துல மறையக்கூடாது. அப்போ இதே மாதிரி ஒரு வருஷம் கட்டினீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க சார். அப்படிலாம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது, அதெல்லாம் நம்பாதீங்க. ஸோ அப்போ புதுசாக ஏதாவது ஒரு பிளான் யாராவது சொன்னாங்கன்னா டோன்ட் பிலீவ் எனிதிங். 15ஆம் தேதிக்கு அப்புறம் புதனை தொடர்ந்து 2-7 செவ்வாய் உச்சமாகிறார். அடடடா, இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகுது. உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நானுங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜனவரி மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது? 2026 ஜனவரி. என்னது ஜனவரி வந்துருச்சா? வந்துருச்சுங்க. 2025 இப்போ தான் சொல்லி நியூ இயர் வரைக்கும் போச்சு, முடிஞ்சது. இப்போ ஜனவரி வந்துடுதா? இப்போவே இந்த பதிவை போடணும் நண்பர்களே. நாம் ஆற்று வழி போது மாதிரி ஒரு 6 போல தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம். நமக்கு எந்த சலசலப்புகளும் இல்லை. நியூ இயர் பலன்கள் முடிஞ்சது, அடுத்த மந்த்லி பலன்கள் வந்துருச்சு, அடுத்து நம்ம அறிவு சார்ந்த பதிவுகள் போடுவோம், அப்புறம் பிப்ரவரி மாத பலன் இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஜனவரி மாத பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நம்ம எத்தனை தடவை தான் இந்த விளக்கத்தை சொல்கிறதுன்னு தெரியல. நிறைய பேர் கமெண்டில் என்ன போடுறீங்க, இது லைஃப் லாங் நடக்குமா, அப்படி நடக்குமா, இப்படி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஜாதகம் என்னவோ அதுதான் உங்களுக்கு பிரதானம். அது கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிட்டு புக் பண்ணிக்கிட்டால் இந்த செகண்ட் நான் பார்க்க தயார். ஆனால் கோச்சாரம் என்பது இந்த மாதத்துக்குரிய பலன்கள். இது இந்த மாதத்திற்கு மட்டுமே, அடுத்த மாதத்துக்கு வேறு மாறும். அப்போ இந்த மாதம் என்ன நடக்கும்? ஜனவரி 1ஆம் தேதி என்ன நடக்கும்? மிக முக்கியமான எல்லாரும் 3ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். ஃபஸ்ட்டு இந்த லீட்லேருந்தே தொடங்குறேன். மிக முக்கியமான எல்லாருமே 3ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். அவங்க எல்லாருமே 4ஆம் இடத்துக்கு போகிறாங்க. ஸோ ஆர் கோயிங் டு கெட் எ பிக் ரிலீஃப் ஃப்ரம் ஆல் யுவர் பெயின்ஸ். உங்களுடைய பெரிய பிரச்சனைகள்லாம் முடிய போகிறது. இந்த துவக்கத்தோடு ஆரம்பிப்போம். 10லே குரு வந்தால் பதவி பறிவு. ஐயா போதும் ஐயா. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் டிசம்பரில் ஒரு ஆட்டிட்டார் இந்த குரு பகவான். என்னப்பா வேலையில் தான் இருக்கியா? ஐயா நான் இங்கே தான் இருக்கேன் ஐயா. நீ என்ன வேலை பேப்பர் போடுறேன்னு கேள்விப்பட்டேன். இல்லைங்கய்யா, யார் சொன்னா? வதந்திங்கய்யா, வதந்தி. ரைட், ஓகே. அப்போ நீ இங்கே தான் இருக்க போகிறேன்? ஆமாங்க ஐயா, இங்கே தான் இருக்க போகிறேன். அப்போது இந்த ஜனவரி மாதத்துலேருந்து உங்களுக்கு என்ன நடக்கும்? மீண்டும் பணி இங்கே தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. நமக்கு என்ன பண்ணுறது? இந்த ஜூன் வரைக்கும் இங்கே தான் இருந்தாகணும். ரைட், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போது 9ஆம் இடத்துல பாக்ய குருவாக வந்துட்டார் குரு பகவான். பாக்ய குருன்னா என்ன? உலகத்திலேயே மிக அற்புதமான விஷயம்லாம் என்ன தெரியுமா? குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பது. ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குருன்னு பேர். இந்த குரு பகவான் 10க்கு வந்து ஒரு ஜெர்க் விட்டதே. நம்ம இதயம் என்ன சொல்கிறோம்? இதயமே இந்த இதயம் தான் லவ் பண்ணும். இந்த இதயம் வேறு என்னெல்லாம் பண்ணும்? எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டும். ஆனால் இந்த இதயத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் என்ன ஆகும்? அப்போ எவ்வளோ பெரிய மெடிக்கல் இஷ்யூ, நம்ம எவ்வளோ ஃபீல், அதெல்லாம் எது ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயமோ அது பிரச்சனையானால் அது தரும் விளைவுகள் விபரீதமாக இருக்கும். எந்த குரு 9ஆம் இடத்து குருவோ 10க்கு வந்து உங்களுக்கு ஒரு காட்டிட்டு போயிட்டார். வேலையுடைய உன்னதம் என்னங்கிறத சொல்லிட்டார். இனிமேல் அந்த பீரியட்லாம் முடிஞ்சுது. இப்போது நேராக பக்கத்து ஏற்ற மாதிரி இருக்க மளிகை கடைக்கு போங்க. அங்கே போய்ட்டு பணத்தை கொடுத்து ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வாங்க. தலைமையில் வச்சு ஊற்றிட்டு அழகாக ஒரு குழியில் போட்டு போய் தொலைஞ்சது. இனி 10லே குரு வராது, அடுத்த 6 மாதத்துக்கு ஜாப் செக்யூர்டா அப்படிங்கிற மாதிரி மனதை நீங்கள் சந்தோஷப்படுத்திக்குவாங்க. உங்களுக்கும் இனிமேல் இந்த வேலை போகிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. அடுத்த 6 மாதம் ஜாலியாக இருங்க. ரைட், இப்போ ஜனவரி மாதம் வேலை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ரைட்டு, இந்த 9ஆம் இடத்து குரு பகவான் என்னென்னலாம் தருவார்? ராசி தான் பார்க்குறாரு, உங்கள் உடம்பு தாங்க பார்க்குறாரு. எல்லாமே திரும்புது தன்னா அப்படியே ஜிம்முக்கு போகிறது தான், அப்படி உடம்பை ரெடி பண்ணுறது தான், ஒரே சந்தோஷம். அப்படி முடியெல்லாம் அப்படி விரித்து போட்டுக்கிறது தான், கம்மல் எடுத்து போட்டுக்கிறது தான். என்னங்க இப்படி வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. யூத்துக்கு திரும்புகிறேன் சார். என்ன சார் 40 வயசில் ஒரு வயசா சார்? 50 வயசில் ஒரு வயசா? அமெரிக்காலலாம் 70 வயசுக்கு அப்புறம் தான் லவ்வே பண்ணுறான். வெரி குட். ஸோ அந்த மாதிரியான மனநிலையெல்லாம் மாறும்.
உங்களுக்கு மனசு திரும்ப காதலை நோக்கி செல்லும். அடுத்ததாக குரு பகவான் என்ன பண்ணுறார், உங்களுடைய 9ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்க்குறார். இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. இங்கே பாருங்கள், யாரெல்லாம் உங்களுக்கு 3ஆம் இடத்துல மறைஞ்சாங்க தெரியுமா? இங்கேயும் விபரீத ராஜயோகம் கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகுது. என்ன கான்செப்ட்? உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன், அவன் ராசிநாதன் மட்டுமல்ல, எட்டுக்குடையவன் 3ஆம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறான். 11 பாதகாதிபதி சூரியன். இந்த ஆள் வாழ்க்கையிலேயும் உங்களுக்கு நல்லது பண்ணதே கிடையாது. இந்த சூரியன் எங்கே போனாலும் துலா ராசிக்காரங்களாம் பாருங்கள், நீ தான் அடுத்த மேனேஜர், நீ தான் அடுத்த செல் லீடர், நீ தான் அடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் தரமாட்டாங்க, சொல்லிகிட்டே இருப்பாங்க. கடைசியாக அதுக்கு நான் ரொம்ப முயற்சி பண்ணேன் சார், இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணி கொடுத்துட்றேன்னாங்க. டார்கெட் அச்சீவ் பண்ணி கொடுத்தேன், ஆனால் கொடுக்கவே இல்லை. இந்த சூரியன் உங்களுக்கு கெடுதல் செய்வார். அவரை கொண்டு போய் 3ஆம் இடத்துல மறைய வச்சுட்டாங்க. ரொம்ப சந்தோஷம், நீ இருந்து எனக்கு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அவர் 3ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார். மறைஞ்சவரை குரு பார்த்துட்டார். ரைட். அடுத்ததாக அங்கே யார் இருக்கா? 12 புத பகவான் 3ஆம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். இது அடுத்த ப்ளஸ். செவ்வாய் பகவான் 2 3ஆம் இடத்தில் மறைகிறார். இது ஒன்று தான் கொஞ்சம் ப்ராப்ளம். ஏன்னா செவ்வாய் பகவான் காசை கொடுக்கக்கூடியவர், அவர் 3ஆம் இடத்துல மறையக்கூடாது. அப்போ ஜனவரி மாதம் ஸ்டார்டிங்லாம் ஒரு மாதிரி கிளம்ஸியாக, என்ன சொல்கிறது, ஒரு நல்லது பாதி கெட்டது பாதி, இப்படி தான் ஒரு குழப்பத்தோடு தொடங்குது. ஆனால் இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஒரு விஷயம் சந்தோஷமாக தொடங்குது. என்னென்னா, வேலை இனிமே போகாதுங்கிற ஒரு சந்தோஷத்தோடு தொடங்குது. ஜனவரி 14 வரைக்கும் அப்படி வண்டி எடுத்து ஓட்டினீங்கன்னா ஒரு 2 வாரம் வேறு எது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல், வேறு எது பெருசாக எதுலேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் வரீங்களா, நம்ம அடிக்கடி நான் சொல்கிற மாதிரி தான், தெங்கனிக்கோட்டை பக்கம் தேக்கு மரம் வாங்கலாம், வரீங்களா? வேணாம் சார். ஈரோடு பக்கம் ஈமு கோழி வளர்த்துறீங்களா? வேணாம் சார். எனக்கு எதுவும் வேணாம் சார். ஐயோ, நான் சம்பாதிக்கிறதே ஒரு பெரிய சாதனை, அந்த சம்பாதிச்ச காசை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக விடுங்கடா. அதுக்குள்ளே ஒரு 4 பேர் ஏதாவது பிளான் சொல்லி என் கையில் இருக்கிற காசு பிடிங்கிட்டு போயிருந்தீங்க. சீட்டு போடுறவன் தயவுசெய்து போடாதீங்க. வேறு ஏதாவது புதுசாக ஷேர் மார்க்கெட்டு, சார் நீங்கள் மாதம் 1000 ரூபாய் கட்டினா போதும் சார், இதே மாதிரி ஒரு வருஷம் கட்டினீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க சார். அப்படிலாம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது, அதெல்லாம் நம்பாதீங்க. ஸோ அப்போ புதுசாக ஏதாவது ஒரு பிளான் யாராவது சொன்னாங்கன்னா டோன்ட் பிலீவ் எனிதிங். 15ஆம் தேதிக்கு அப்புறம் வராரு பாருங்க யார்? 9ஆம் இடத்து புத பகவான் 4ஆம் இடத்துக்கு வரார். கார் வாங்கிறது, வீடு வாங்கிறது, வண்டி வாங்கிறது, நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் தரப்போகிறார். நற்பெயர், புகழ், உங்களுடைய வேல்யூ டிமாண்ட் ஆகும். எல்லா கம்பெனிலேருந்து உங்களுக்கு அழைப்பு வரும், வாங்க கமான், எங்கே இருக்கீங்க குமார், நீங்கள் இல்லாமல் இந்த வேலையை நின்று போச்சு, நீங்கள் வந்தால் தான் இது சரியாகும். இங்கே எல்லோரும் கம்பெனி வேலையை விட்டு போயிட்டாங்க, நீங்கள் வந்து தான் அது நம்ம கம்பெனியை காப்பாற்றணும். அப்படியா சொல்கிறீங்க? ஆமாம், நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நடக்கும். 4ஆம் இடத்துல குரு பகவான் பார்வையோட உங்களுக்கு என்ன நடக்குது? இந்த புத பகவான் 4ஆம் இடத்துக்கு வரார். அடுத்ததாக புதனை தொடர்ந்து 2 செவ்வாய் உச்சமாகிறார். அடடடா, இதை விட நல்ல விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு படத்தில் கவுண்டமணி சொல்கிற மாதிரி, இந்த தெரு எவ்வளோன்னு கேளுங்க சார், வாங்கிறேன். ஆமாம், முன்னாடி பிறந்த கரும்பு ஜூஸ் கடை, அது வாசல் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்ட்ரீட்டு, அது எவ்வளோ வேலைன்னு கேளுங்க. அண்ணே அது வேணாண்ணே, அவங்க ஏதோ அதெல்லாம் முடியாது. இந்த குளத்துக்கு சைடில் இருக்கிற கடை, எல்லா கடையும் எத்தனைன்னு கேள்வி இன்றைக்கே வாங்கிடலாம். உங்களால் உங்கள் ஆர்வத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, 2 குடையவனாக இருந்து உச்சம் பெறுகிறாரு. இதை விட வேறு என்ன வேணும் நண்பர்களே? மற்றவங்கள மாதிரி கிடையாது செவ்வாய். செவ்வாய்னாலே வேகம்னு பேர். 2 குடையவன் உச்சம் பெறுகிறான். தனாதிபதி. எப்படி பணம் வருதுன்னே தெரியாதானே வந்துடும். திடீர்னு எதிர்பார்க்காது. என்ன சொல்கிறீங்க, எனக்கு 10 லட்சமா, 10 லட்சம் என்னால் தாங்க முடியலையே. அந்த மாதிரிலாம் நண்பர்களே, திடீர் அதிர்ஷ்டம். நான் 10,000 ரூபா சம்பளத்தில் இருந்தேன் சார், என்னால் இந்த தொகையை கற்பனையே பண்ணி பார்க்க முடியல, என் அக்கௌண்ட்டு கொல்லுமான்னு கூட தெரியல, பேங்க்கில் போய் ஒரு வார்த்தை கேட்டு வரணும். இந்த மாதிரிலாம் வந்து 2 குடையவன் உச்சம் பெறும் பொழுது பலவிதமான பயம் ஏற்படும். திடீர்னு இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை நான் எப்படா தாங்க போகிறேன். 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள், எந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலை எப்படி கைத்தில் ஒரு நூல் கட்டி தொங்க விட்டு எப்படி ஆட்டி கடவுள் சந்தோஷப்பட்டாரோ, அதே மாதிரி இப்போ பணமாக கொடுத்து 4ஆம் இடத்துல வீடு வாங்கிறது, வண்டி வாங்கிறது என்ன, தென்னை மரங்களை தேடி வாங்குவது என்ன, பண்ணையாராக போகிறீர்கள் நீங்கள்லாம். அந்த மாதிரிலாம் 2 குடையவன் 4ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். அடுத்ததாக மிஸ்டர் சூரியன், இவர் என்ன பண்ணுறார்? இவரும் மகரத்தில் போகிறார். அதே மாதிரி உங்களுடைய செவ்வாயை தொடர்ந்து, புதனை தொடர்ந்து, சுக்கிரனை தொடர்ந்து, சூரியனை தொடர்ந்து புத பகவான் 5ஆம் இடத்திற்கு போகிறார். 9 குடைவன் 5ஆம் இடம் 17ஆம் தேதியே போயிடுறார். இது கோபுர கலச யோகம் என்று அறியப்படுகிறது. ஆக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகுது. ஒரு சூப்பரான விஷயமே இதுதான். எல்லாமே நல்லா இருக்குது. இனிமேல் வாழ்க்கையில் எந்த பெரிய பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை தவிர. என்ன ஒரு விஷயம்? 1000 தான் தங்கமே தங்கமாக இருந்தாலும் அந்த 11 சூரியன் நான் சொன்னேன்ல பாதகாதிபதி. நீங்கள் சரராசி,
11 பாதகாதிபதி சூரியன் 4ஆம் இடத்துக்கு வரும்போது அம்மாவுடைய உடல்நிலையை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். 4ஆம் இடம் என்பது கற்பு, 4ஆம் இடம் என்பது நற்பெயர். இது மட்டும் கொஞ்சம் கெடுற மாதிரி. யாராவது ஆப்போசிட் ஜெண்டர் ஆண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட மட்டும் பேசுங்க, பெண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட மட்டும் பேசுங்க. தேவையில்லாத ஒரு கெட்ட பேர், உனக்கும் இந்த பொண்ணுக்கு என்னப்பா பேச்சுவார்த்தைங்கிற மாதிரி ஒரு கெட்ட பேர்லாம் ஏற்படும். ஆக துலாம் ராசிக்காரர்கள் பெயரை கெடுத்துக்கொள்ளாமல் இருப்பது சிறப்பு. கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் சிஸ்டத்தில் கூட பேசலாம். சூப்பர் டக்கல் சிஸ்டம்லாம் இருக்குங்க. விரைவாக எங்கூட பேசுகிறதுக்கான அமைப்பு. உலகத்தின் மிக ஈஸியான வேலை என் கூட பேசுகிறது தான். அப்போது ஒவ்வொரு நாளும் காலை 8 மணிக்கு ஒரு பெரிய திரையில் ஐபிசி பக்தி அந்த சேனலை போட்டு நம்மளுடைய நிகழ்ச்சிகளை பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எங்க முத்து மாரியம்மா தன்னானே நானே, அழக முத்து மாரியம்மா தில்லேலேலேலோ. எங்க முத்து மாரியம்மா தன்னானே நானே, அழக முத்து மாரியம்மா தில்லேலேலேலோ. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.